நரகத்தில் இருந்து ஒரு கடிதம். அன்புள்ள ஜாக், இன்னைக்கு நான் செத்துட்டேன். இறுதி கோட்டை அடைஞ்ச பிறகு முதல்ல என்னோட பேரை கேட்டாங்க. ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்கான்னு பார்த்தாங்க. எப்படியும் என் பேர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பக்கத்துல இருந்த தேவதூதர்கள் என்னோட கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒரு தேவதூதன் சொன்னா, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதுனவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும், மத்தவங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போகணும், அதுவும் நித்திய நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொன்னா. இப்ப என் மனசுல என்ன தெரியுமா, நீ எப்பயாவது எப்படி கிறிஸ்தவன் ஆகணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கியா? நீ என்னோட நண்பன் சொல்ற, ஆனா நீ உண்மையான நண்பனா இருந்திருந்தா கண்டிப்பா நீ இயேசு பத்தி என்கிட்ட நீ சொல்லியிருப்ப. இப்ப நான் போயிட்டு இருக்கிற இந்த பயங்கரமான இடத்துல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லியிருப்ப. என் இருதயம் பயங்கரமா துடிக்குது, அது என்னால உணர முடியுது. என்ன நரகத்துல தள்ளக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வர சத்தனால கேட்க முடியுது. இந்த நரகத்தை பத்தி நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். நீ இருக்க முடியாது ஜாக், எனக்கு பயமா இருக்குது. இதோ கதவு பக்கத்துல உள்ள வராங்க. நோ நோ, வேண்டாம் வேண்டாம். டே ஜாக், என்ன நரையில தூக்கிட்டு போறாங்கடா. எரிகிற கந்தத்தை நல்லா நான் உணர முடியுது. அவ்வளவுதான், எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லடா. ஐயோ நெருங்கிட்டா, கொஞ்ச தூரம் என்னோட இருதய பயத்தினால துடிக்குது. என்ன நெருப்புக்கு நேரம் அழைச்சிட்டு போறாங்க. ஐயோ என்ன வீசிட்டாங்க. தீ, வலி, நரகம். ஏன் ஜாக், ஏன் என்கிட்ட ஒரு தடவை கூட இயேசு பத்தி சொல்லல? ஏன் ஜாக், ஏன்? ஐயோ முடியல, தீ, ஐயோ இங்க தீ பயங்கரமா இருக்குது, எரியுது. ஏன் ஜாக், ஏன் இயேசு பத்தி ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லல? ஐயோ முடியல. ஏன் ஜாக், ஏன்? ஐயோ முடியல, தீ குழம்பு. ஐயோ எங்க உழுகுது, தோரெல்லாம் உரியுது. என்ன மாதிரி நிறைய பேர் கேட்கிறாங்களே. ஐயோ ஏன்